ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெறும் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 4 முந்திரி, 4 பாதாம். 4 முந்திரி பாதாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, முழு மிளகு, 5 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் கோட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காவை ஏற்கனவே எண்ணெயிலையும் வதக்கிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு கடலை பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டு வற்ற விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் சோறு கூட.